சிகர்தண்டா 2 பட ஷூட்டிங் இடைவெளிக்கு மத்தியில் எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்ற அன்பு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போத்தி நினைவு கோப்பை வழங்கப்படுகின்றது. பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கிய மறக்க முடியாத சொக்கம்பட்டி ஸ்ரீ தொட்டிச்சேமன் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை பேருக்கும் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி வணக்கம். இங்கே ஆர்மணியத்தோடு அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஐயப்பன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ராஜாமா மேலா இங்கே விருதங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு சொக்கம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பலவாத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு மாமா NSM ராஜா அவர் சார்பாக என்னுடைய மாணவன் திருப்பாச்சித்தியின் பக்கத்தில் உள்ள லாடந்த மண்ணில் குடியிருந்தாலும் என் அன்பு மாணவன் சத்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சொக்கம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக இளைஞர்கள் போத்துகிறார்கள். இங்கே தாளமிசை கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை சண்முகம் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே நாரதராக நடித்த என் அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த காஞ்சிபுரப்பட்டு அவர்களுக்கு ஸ்ரீ அஜித்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவம். என்னன்னா நாரதருக்கு அம்மாயில் ஐரம் மீன் அரைச்சி குடிச்ச மாதிரி ராஜபாட்டுக்கு அப்புறம் போத்துவாங்க. என் தம்பி வெங்கடு பார்த்தா மீசியை வரைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இங்கே வள்ளியாக நடித்த ராஜ சுலச்சனா புதுக்கோட்டை அவங்களுக்கு உள்ளே பொன்னாடை போத்தப்படுகிறது. டான்ஸாக நடித்த கலைச்செல்வி வெளியே வரலைன்னா முக்கா தட்டு பெறாது என்பது. கலைச்செல்வி நீ வரல, உனக்கு என்ன கொள்ள கழிச்ச பார்த்தா தங்கச்சி, இன்னையிலிருந்து நீ பெரிய வாயாடி சக்காலத்தி மகள் என்று புகழ் பெறுவாயா. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற போட்டுருங்க. அப்பத்தே உங்களெல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க, இல்லை கட் பண்ணுவாங்க. தம்பி சூத்தக்கர் சாரி ப்ரோ சுதாகர் இறைவா MKR நாடகம் யூடியூப் சேனல் AVM லைவ் தம்பி சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அங்கே வருகிற மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எனது அன்பு தம்பி பாத்தினூரில் இருக்கக்கூடிய மேலே கொடுமலூர் கீழே கொடுமலூரில் தான் இருக்கேன். ரெண்டு பக்கத்து ஊருங்க. கீழே கொடுமலூர் கனி வீடியோஸ் அன்பு தம்பி கனி வாப்பா. அவளை துண்டு இல்லைன்னு தெரியும், அதனால சொல்லிட்டு தான் இருக்கு. அவர்களுக்கு துண்டு கொரியரில் அனுப்பிவிடும்ன்றது தெரியுது. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒளி ஸ்தாபனம் எங்களது மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சியினுடைய அருளோடு அத்தனை மண்ணில் உள்ள தெய்வங்கள் அருளோடு
சென்ற இடமெல்லாம் தனக்குத்தானே தனி முரசு கொட்டி வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய எங்களது சரி சுபா ஆடியோஸ் உரிமையாளருக்கு பொன்னாடை ஓத்தி தொட்டிச்சியம்மன் கோயில் இளைஞர் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்ரீ சுபா ஆடியோஸ் துண்டை உணவு ஒரு முறையா சுதாரத்தை இன்னைக்கு என் வேட்டியை உருகிட்டு போகிறோம். கொட்டகை ஆமா கொட்டகை அமைத்த ராசு அவர்களுக்கு செய்து கௌரவப்படுத்திய சொக்கப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எமது சுபா ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகின்றோம். ஆண்டுதோறும் எங்களுக்கு வாய்ப்புகளை அளித்து எங்களை அழைத்து சென்று எங்கள் பணியை சிறக்க வைக்க சொக்கப்பட்டி கிராமத்துக்கு எமது சுபா ஆடியோஸ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகின்றோம். கொட்டகை அமைத்து கொடுத்த அண்ணன் ராஸ் அவளுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தினேன். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போனேன். வெடியை வச்சுட்டு போ. உண்மையிலேயே இந்த இளைஞர்கள்லாம் பாராட்டத்துக்குரியவங்க. எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்தை நாடி அங்கே விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் இருக்கு. எங்கள் அம்மா பிறந்த ஊர். அங்கே தான் அந்த முதியோர்களுக்கான அந்த அன்பாலயம் நடத்தி வருகிறேன். அந்த அன்பாலயத்தை தேடி வந்து இந்த மேடைக்கு நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு ராஜபாளையம் பக்கம் ஒரு நாடகம், இதோட சினிமாவுக்கு கிளம்பிட்டேன். அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், எப்படியும் கால் சீட்டு மாறிடும், வர முடியாதுன்னு. தொட்டிச்சியம்மா வந்து களிசேரி கம்மாயில் இருக்குது. தொட்டிச்சியம்மை எங்கள் ஊர் குலசாமி அழகுமலையாம் 18ஆம் படியாந்தே என்னை கூட்டு வந்திருக்கு தொட்டிச்சியம்மா. அந்த தொட்டிச்சியம்மா இளைஞர்களுக்கும் சொக்கம்பட்டி பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஐயா துண்டையும் சீல்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடாது. எப்போ அந்த பேமெண்ட் வரலங்க ஐயா. இல்லை இது பூரா இருக்குங்க. நான் அப்படி நினைக்கிறேன். இல்லை ஒரு பாட்டு பாடம் என்னது இது? அடுத்த வருஷம் இந்த நிகழ்ச்சிக்கு போலாம்னு ஒத்திய பாருங்க.
என்னை ராஜநீகனாக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்திக் கொண்டிருக்கும் சொக்கம்பட்டியைச் சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்த நிறைய ஜாமா இருக்கும். உண்மையாக கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா ஜாமான் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. உண்மையாகவே நல்லா இருக்கும். நம்ம பக்கம் இருக்கிற ஒளிபெருக்கியிலே ஒரு சிலது அப்படிதான் பக்கமெல்லாம் நிறைய அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனாலும் ஒரு சிறப்பாக இருக்காது. நான் இந்த இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே இப்படி இருக்கே எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சிறப்பாக மிக மிக சிறப்பாக ஒளிபெருக்கி ரொம்ப அருமையாக மிக சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி நிறுவனத்தார்களுக்கும் மற்றும் நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து தந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இல்லை என்பவர்களுக்கு ஒரு பாடலுடைய வரி உண்டு. இல்லை என்பவர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார். அப்படிங்கிற அந்த வாசகத்தை மாற்றும் அளவிற்கு இல்லை என்பவர் இருக்கையிலே இருக்கும் உள்ளம் கொண்டவர்கள் கொடுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பாலயம் என்ற ஒன்றை நிறுவி இயலாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்யும் அன்பு அண்ணார் திரைப்பட நடிகர் நாடக நடிகராக இருந்து திரைப்பட நடிகராக நம்முடைய வாழ்விலே பெயராது மக்களினுடைய பேர் அன்பினாலும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய கலைத்திறனை மற்றவர்கள் பார்த்து ரசித்து அவர்களுடைய வாழ்த்துதல் அதன் மூலமா தான். ஏன்னா ஒருவரை வாழ்த்த அவருடைய வாழ்வு உயர்மா. நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தர் நல்லவரா இருக்காரு, ரொம்ப நல்லவரா, நல்ல குணம் கொண்டவரா ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவரை பார்த்து 4 பேர் அப்பா நீ நல்ல மனுஷன் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு அவரை சொல்ல சொல்ல அவருடைய வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய உயரத்திற்கும் காரணம் பிறருடைய வாழ்த்துதல். ஏன்னா மற்றவர்கள் தன் மனதில் நாடகத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா வேலை போல அதிகமா இருக்கும். நாடகமே அதுக்காகத்தான் வச்சாங்களாம் இன்றைய காலத்துல இருந்து இன்றைய வரையும். இந்த நாடகத்தை ஏன் வைக்கிறாங்கன்னா படிக்க தெரியாதவங்க இருக்காங்க. அன்றைய காலத்துல படிக்க தெரியாதவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை புகட்டும் நோக்கோடு ஒரு சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதற்காகவும் மற்றும் வேலைப்படு அங்க போய் மிஷின் சத்தம் எந்திர சத்தத்துல நம்முடைய உடலும் மனமும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கக்கூடிய வேலையில இப்படி 10 பேர் இப்படி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிப்பதன் மூலமாக அவர்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் உடல் சோர்வும் நீங்கணுங்கிறதற்காகத்தான் அன்றிலிருந்து நாடகத்தை வைத்து சிறப்பாக அந்த வகையில இந்த நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் ரொம்ப பேர் பெற்றவர்கள், ரொம்ப புகழ் வாய்ந்தவர். நம்ம பாட்டு பாடி பேசி மக்களை ரசிக்க வைக்கிறோம். சரி நீங்க போய் இப்ப நாரதரா இருக்கட்டும், ராஜ நடிகரா இருக்கட்டும், வள்ளியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடி பேசி அவர்களுடைய மனதை கவருகிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் சிரிப்பு நடிகர்கள் வந்து அவங்களுக்குள்ள எவ்வளவு சோதனை இருக்கலாம். அண்ணெல்லாம் வந்து அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணனுடைய இவர் நாடகத்துறைக்கும் கலைத்துறைக்கும் இவருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர் தான் ராதாகிருஷ்ணன். அதே போல இந்த நாடகத்துல ராதாகிருஷ்ணன்கிற ஒருத்தரை மட்டுமே பார்த்து அவரை தன்னுடைய குருநாதராக ஏற்று இந்த கலைத்துறைக்கு வந்து இன்றைக்கு அவருக்குன்னு ஒரு தனிப்பெரிய ரசிக்கப்பட்டாளத்தை வச்சிருக்காரு. அண்ணன் கச்சேரியில
பல்சுவை கலைஞன். பல மூக்காய் செய்வாரு, கருப்பவேஷம் போடுவாரு, அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞராக இருக்கிறாரு. இதுதானே உங்களை பின்பற்றியதுனால் இப்ப நீங்க தான் மக்களை சிரிக்க வைக்கிறீங்கல்ல. உங்களுடைய மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, சோகம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மன வலியோட இருந்தாலும் மேடைக்கு அவரை போட்டு வந்து ஆடி அவங்க ரசிக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிற இதெல்லாம் நம்மளாம் பேர் பெற்றவர்கள், நம்மளாம் தெய்வ குழந்தைகள். எப்படி இந்த வகையில் நாடகத்தை சிறப்பாக அமைத்திருந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பாலயத்தினுடைய நிறுவனர் திரைப்பட நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சக நடிகர் இசைக்கலைஞர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து எமது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். கண்ணும் கரையாய் கருணையாய் எல்லோருக்கும் பிள்ளையனாடும் போட்டம் கண்மணியே மகளே எங்கள் வாழே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்கள் நல்லா இருக்கணும் நாடும் தேவர் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும்
நான் தான் முருகன். நாரதர் கூறியது போல வேடனாக இருந்தனா வேடனாக மாறி இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். இடத்தினுடைய வனப்பு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 நிலத்திலே குறிஞ்சி நிலத்தின் பெருமை ரொம்ப குறிஞ்சி தப்பப்பட குறிஞ்சி குறிஞ்சி என்று சிறப்புடன் சொல்வது அதன் பெருமை. அந்த வேளை வள்ளியை தேடி சிறப்பான இடம், அருமையான இடத்திலே வள்ளி இங்கேதான் இருப்பதாக சொன்னார் நாரதர். நாரதரையும் காணவில்லை, வள்ளியையும் காணவில்லை. வள்ளி இங்கே இருந்தாள். அவள் இருப்பதற்கு ஆதாரமாக ஏதேனும் சத்தம் கேட்க வேண்டுமே. ரொம்ப அமைதியா இருக்கு. சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ. இப்பேற்பட்ட சாரீர வளங்கள் படைத்தவளை சீக்கிரமே களம் பிடிக்க வேண்டும் என்று பார்த்தார். தம்பி காலோடு கால் சேர்த்து அனுராக போல கடந்து செய்தால் அது பாலோடு சேர்ந்து பழம்போல் தித்திக்கும் பண்புறவே வெண்ணிலவின் அழகு முன்னழகு அறிவுரையும் பின்னழகு என்பது எப்படியோ வெண்ணிலவின் அழகு அழகென்று உள்ளதா பின்னழகு நிச்சயம் அழகுதான்.
கண்டையோட தமிழ்கள் கிளிமொழி வாயினூரல் கண்டோ சக்கரையோ கிளியோடு கலந்த பாகம் அண்ணமா முனிவர் கலாம் அமிர்தம் என்று அளிக்கலாம். பழைய படத்தான பாடணும், பழைய படத்தான பாடணும். திங்களுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உறவை நாடி கொள்ளும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா எடுக்கப்பட்ட எழுமிகு சித்திர பதுமை இவளை கரம் பிடிக்க வேண்டும். காலநாமம் காரியத்துக்கு கேள்வி என்ன பாருவா அஞ்சரை வாராயோ விண்ணிலவே ஏடாயோ எங்க கதையே வாராயோ விண்ணிலவே ஏடாயோ எங்க கதையே வாராயோ Yeah.
எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. என்ன செய்வேன்? அது வருமா? அவர் பிடிச்ச பாட்டு பாடுங்க. அப்ப எனக்கு பிடிச்ச பாட்டு நல்லா இருக்குல்ல, நிறைய பாடுறேன். முன்னாடி ஒரு பாட்டு பாடுங்க, கண்டிப்பா பாடுங்க. மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயிரிடம் மயிலே மாறங்களை போடும் வெளியே மாலைகளில் பாடும் மொழியே மாறங்களை போடும் வெளியே மாலைகளில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே
வேறமாய் ஒரு மான். அருமையான வாசகம். டெய்லி 5 மணிக்கு மேல இப்படி ஒரு ஆளுகளை இடிச்சு வர்றது என்னுடைய கிரகம். ஆனா ராஜபாட்டுக்கு எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். ஒரு சில ராஜபாட்டு வெளியே வந்து பாடுனா ஊருக்கார டீ கடை அந்த கம்பு கொட்டாயெல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ராஜபாட்டு இளவயதுல பாடி என் தம்பி ஒரு ஆளுக்குத்தான் அதிகாலையில கைதட்ட நான் பார்த்துருக்கேன். ஆனா என் தம்பின்னு உன்னை வளர்த்து விட்டு உன் சுழி சரியில்லையே, அண்ணன் இத்திரி மதிக்க மாட்டேன்.